ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹனுமன் ஜெயந்தி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹனுமன் வாயு பகவான் அஞ்சனிக்கு மகன் என்றும் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றும் புராண கதைகள் கூறுதுங்க. அதனால தான் அன்றைய தினம் ஹனுமன் ஜெயந்தியாக, அதாவது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி கொண்டாடப்படுதுங்க. சைவ மரபில் ஹனுமன் சிவனுடைய அவதாரம் என்று கருதப்படுது. வைணவ மரபில் வைணவ கோயில்களில் ஹனுமனுக்கு தனி சந்நிதி இருக்குங்க. சைவத்தில் விநாயகர் வழிபாடு போல வைணவத்தில் ஹனுமன் வழிபாடு முக்கியத்துவம் பெறுகிறதுங்க. சர்வமங்கல காரிய அனுகூலம் அப்படிங்கிறது ஹனுமன் வழிபாட்டுடைய பலனாக சொல்வாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு தன்னிடம் உள்ள எல்லா ஆற்றலையும் கொடுத்து மனதில் வலிமையை ஏற்படுத்துவார் என்பதாகுங்க. அவர் வாயுவின் மகன் அப்படிங்கிறதுனால அவர் காற்றோடு காற்றாக கலந்து எங்கும் நிறைந்து நம்மளை காக்கிறார் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கைங்க. ஹனுமனை தொடர்ந்து வழிபாடு செய்கிறதுனால சனிக்கிரக தோஷங்கள் எல்லாமே நீங்குங்க. துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரீக பாதிப்புகள் இது எல்லாமே நீங்கும். வைணவ சித்தாந்தம் ஹனுமனை சிறிய திருவடி என்று குறிப்பிடும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்பவர்களை சனி பகவான் துன்புறுத்துவது இல்லையா. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.